World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக எப்பவுமே நமது தர்மசாஸ்திர ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் ஜாதக ஆய்வு அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தனது கருத்துரையை வழங்க இருக்கக்கூடிய முப்படை கந்தசாமி அவர்கள் இந்த மாதமும் ஜாதக ஆய்வை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். ஸோ ஜாதக ஆய்வு நம்ம எப்படி பண்ணணும், ஏன்னா நம்ம என்னதான் கருத்துரைகள் பேசினாலும் காலைல ஐயோ சொன்ன மாதிரி 4 ஜாதகம் பார்த்து அதுக்கு விளக்கம் சொன்னாதான் அது ஏன்ற விஷயங்கள் புரியும். ஸோ அதற்காகவே ஒவ்வொரு மாதம் தனது ஆய்வுரை வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களை இப்பொழுது ஜாதக ஆய்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹரி ஓம். திருவள்ளுவமே ஆதி திருவள்ளுவமே செந்தாமரையில் பிறந்திடும் மருவே உன் முகம் என் முகமாக உன் கண் என் கண்ணாக கண்டோர் கைவசமாக சத்தியாகும் சத்தியும் பிள்ளையாரும் முன்னே நடக்கச் சிவா. அதாவது முதல் விநாயகரை வணங்கி அடுத்ததாக முந்தி விநாயகரும் முருகர் சரஸ்வதியும் கந்தருக்கு மின் பிறந்த கமலம் சரஸ்வதியும் என் அன்னை மாதாவும் ஆதி பெரும்பொருளும் எனக்கு ஓதி கொடுத்த வாத்தியாரும் ஒரு நாளும் மறவாதையும் கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஒரு நாளும் மறவாம என்னுடைய நாவு தவறாம நல்லோசை மங்காம குரலு தவறாம குரலோசை மங்காமல் எனக்கு ஜோதிட தந்தையாக முருக பெருமானையும் வணங்கி நான் வணங்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மாவையும் வணங்கி நான் என்னுடைய தாய் தந்தை அனைவர்களையும் வணங்கி ஜோதிடத்துறையில் எனக்கு தெரிந்த சில அனுபவ கருத்துக்களை ஜாதக ஆய்வு மூலியமாக சில ஜாதகங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதமும் சில கருத்துக்கள் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதாவது இன்றைய காலத்தில் ஜோதிடத்துக்கு மிக மிக முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமானது. கல்வி முடிந்தவுடனே அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் அமைய வேண்டும். இது அடுத்த கருத்துக்கு போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைத்து கொடுக்கணும். இந்த திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது படிப்பு எதையோ ஒரு கல்வி படித்து எதையோ ஒரு தொழில் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் திருமணத்தில் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பிராபலமும் பிரச்சனையும் சிக்கல்களும் தொல்லையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இதை ஜோதிடர் தான் நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கணும். அவங்க நம்மகிட்ட வர்ற கஸ்டமர் எதையோ ஒன்று கேட்க தான் செய்கிறாங்க, சொல்ல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ஜோதிடத்தில் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக பிடிக்கும். இப்போ காலையிலிருந்து 7ஆம் பாவத்தை பற்றி தான் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு ஐயா நிறையா ஜாதகம் உதாரண ஜாதகம் கொடுத்தாரு, அற்புதமான ஒரு பலனெல்லாம் கொடுத்துருக்காரு. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நானும் அந்த திருமண சமாச்சாரத்தை பற்றி தான் சில ஜாதகங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 நிமிஷம் வித்தியாசத்தில் லக்னங்கள் மாற்றி இருக்குது. 1 மணி நேரம், அதாவது நமக்கு பெரிய பெரிய ஜோசிக்காரெல்லாம் பலனுக்கு ஒத்து வரல அப்படின்னா அவங்க பலனுக்கு ஒத்து வரலைன்னா 2 மணி நேரம் முன்ன போடுறாங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மணி நேரத்தை இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் இழுத்து சொல்றது சாத்தியப்படாத வேலை. அவங்களுக்கு கணிதம் வரல, பலனுக்கு வரலைங்கிறதுக்காக லக்னம் மாற்ற முடியாது. சரி, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுதுன்னா இப்போ 2:45 பிறந்ததுன்னு ஒரு ஜாதகம் கொடுத்தா 4:45 தான் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இதில் ஒத்து வரும்? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் மாறுது இல்லைங்களா? அவங்களுக்கு பலன் வரலின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு. கேட்டிருக்கிறீங்களா? கேட்கலீங்களா? கேட்டிருக்கிறோம். ஐயா, நான் பெரிய ஜோசியர், இதே நம்ம சிஎம் விஜய் ஜாதக லக்னத்தை 2 மணி நேரம் ஏற்றி இறக்கி ஒரு ஜோசியர் சொன்னார். புரியுதுங்களா? நிறைய கேட்டிருக்கிறோம். அப்படி போட முடியுங்களா? இது கண்டிப்பாக போட முடியாது. புரியுங்களா? ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ண கொடுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஒன்று வாட்சி சரியில்லாமல் ஓடலாம்.
தப்பா ஓடலாம், அல்லது சொன்னது முன்ன பண்ண இருக்கலாம். குழந்தை பிறந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொண்டுகிட்டு போகலாம். ஆனால் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அரை மணி நேரம் வித்தியாசம் கொண்டுகிட்டு போறதெல்லாம் சாத்தியப்படாத வேலையாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேங்க, பாருங்க, இது வந்து திருமணம் எப்படி அப்படிங்கிற ஒரு இதுதான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். திருமணத்தை பத்தி தான் கொடுக்கறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறேன். பாருங்க, இந்த ஜாதகம் நான் பார்த்து சொல்ற ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இந்த பக்கமா சமீபமாக தான் நம்ம கிட்ட இந்த ஜாதகம் வந்தது. சமீபமாக தான் இந்த ஜாதகம் வந்தது. இதை என்ன சொல்றேன்னு பாருங்க. பாருங்க, இந்த ஜாதகம் 24/9/1998. பட் இந்த ஜாதகம் எனக்கு 6ஆம் தேதி தான் வந்ததுங்க. இந்த 6ஆம் தேதி தான் வந்த ஜாதகம். இப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து லக்னம் விருச்சிக லக்னம் வருது. சார், இந்த ஜாதகத்துக்கு 9:50 கொடுத்துருக்குறோம். இதுக்கு விருச்சிக லக்னம் வருது. இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இப்போ வயசு 98னா என்ன ஆகுதுங்க? இப்போ 28 வயசு ஆகுதுங்களா? திருமணத்தை பத்தி தான் கேட்கறதுக்கு வந்தாங்க. திருமணம் எங்கேயோ சொல்லியிருக்கிறாங்க, புதுசா வந்தவர் தான். சார், நான் நிறைய பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. பட் இந்த திருமணம் மட்டும் வந்து நாங்கள் 4-5 ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இது செட் ஆக மாட்டேங்குது, இது என்ன, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எடுத்த உடனே நம்ம பார்த்தோம், சார் இதுல வந்து திருமணம் இந்த பொண்ணுக்கு இன்னும் நடக்கல. ஏன் நடக்கல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு போகணும். அப்ப லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், புரியுதுங்களா? விருச்சிக லக்னம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகுவோட தான் இணைந்திருக்கிறாரு. அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறாரு. இந்த லக்னப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருமண தடை தான். சில முறைப்படி பரிகாரம் பண்ணி இருந்தாவே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஆனா எனக்கு வந்தக்கூடிய ஒரு 7 சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகுவோட இணைந்திருக்கிறாரு. சந்திரனை குரு பார்க்கிறாரு. பட் லக்ன விருச்சிகளாக செவ்வாய் நீச்சமானாலும் நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு ஏன் நடக்கல அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது இது நடந்திருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டுட்டு போனேன். அப்புறம் அப்படி கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுல எவ்வளவு நேரம் மாற்றி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 9:49:21 கொடுத்துருக்கிறேன். இதுல என்ன கொடுத்திருக்கிறோம்? 9:50. இப்ப அடுத்தது என்ன? நமக்கு 9:49:22 கொடுத்திருக்கிறோம். இதுல லக்னம் மாறிடுச்சு. இதுக்கு துலா லக்னம் வந்துருச்சு. எவ்வளவு வேண்டும்? 1/2 நிமிஷம் கூட இல்ல சார், லக்னம் மாறிடுச்சு. பாருங்க, இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப லக்னம் துலா லக்னம் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த ஜாதகத்துல பார்த்தா நம்ம என்ன, சுக்கிரனும் ராகு சேர்ந்தா காதல் திருமணம் வரும், கலப்பு திருமணம் வரும், திருமணம் தடம் புரண்டு போயிரும்னு தானே சொல்லுவோம். அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி பண்ணிருக்கணும் இல்லைங்களா? ஆனா நடக்கல. ஐயா சொன்னாரு, நம்ம ஈஸ்வரன் ஐயா சொன்னாரு, இதன்படி பார்த்தீங்கன்னா திருமணம் லேட் ஆகும், திருமணத்துல பல குழப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துல நம்ம பேசணும். சரி, ரைட்டு. பட் இந்த ஜாதகப்படி நம்ம பார்த்தோம்னாவே இந்த லக்னம் போட்டோம்னா திருமணம் காதல் திருமணம் வந்துடும், கலப்பு திருமணம் வந்துடும், கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டுட்டு போவோம். அப்ப இந்த லக்னம் நமக்கு வரல. சரி, இந்த லக்னம் வரல. இப்போ எவ்வளவு நிமிஷத்துல? 1/2 நிமிஷத்துல லக்னம் மாறிடுச்சு. லக்ன ராசியிலேயே லக்னம் மாறிடுச்சு, அம்சத்திலேயே லக்னம் மாறிடுச்சு. அப்ப அம்சத்துல லக்னம் மாறிடுச்சு, ராசியில லக்னம் மாறிடுச்சுனாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அம்சத்துல மிதுன லக்னம் வந்துருச்சு, அங்க கடக லக்னம் வந்தது, இங்க விருச்சக லக்னம் வந்தது. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா இந்த துலா லக்னத்துக்கு பாருங்க, திருமணம் லேட்டா நடக்குது இல்லைங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப துலா லக்னமா இருந்தா லக்னத்துல சந்திரன் இருக்கிறாரு, லக்னாதிபதி சுக்கிரன் ராகுவோட தான் இருந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்து சனி, 7ல சனி உட்கார்ந்து இருக்கிறாருங்களா? அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7 குடையவன் கெட்டு போயிட்டாரு. 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7 குடையவன் கெட்டு போயிட்டாரு.
கலஸ்தர காரகன் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துட்டாரு. திருமணம் லேட் திருமணம் நமக்கு தெளிவா தெரிஞ்சு வச்சு ஈஸியா வந்துருச்சு. இப்ப துலால விருச்சிக லக்னம் பார்த்தா 7ஆம் இடம் சுத்தமா இருக்குது, கல்யாணம் ஆகிருக்கணும் இல்லைங்களா? அந்த 7ஆம் இடத்துக்கு இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்னம் பார்த்தா 7ஆம் இடம் சுத்தமா இருக்குது. 7 கூடையும் சுக்கிரனை குரு பார்த்துட்டாரு. திருமணம் ஆகணும், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கணக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி கொண்டு போவோம். அதே துலா லக்னமா இருந்ததுன்னா 1/2 நிமிஷம் வித்தியாசத்துல நான் ஈஸியா சொல்லிட்டேன். நான் எடுத்துக்கிட்டேன் 1/2 நிமிஷம் வித்தியாசத்துலயே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், திருமணம் லேட்டாக தான் நடக்கும். இதுக்கு முறைப்படி பண்ணீங்கன்னா திருமணம் நடக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நடக்கூடிய திசை என்ன திசை ஓடுது? துலா லக்னமாக இருந்தா சனி திசையில் இப்போ புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. சனி திசையில் புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த புதன் என்ன எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னா 2027 2வது மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 மாதம் இருக்குது, அதில் ஒரு 2 மாதம் இருக்குது, 7-8 மாதத்து வரைக்கும் ஜாதகம் நல்லா இருக்குது. இப்ப திருமண யோகம் நடக்கும், நடக்கலாம் இல்லை வருதா? திருமண யோகம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு போய் முறைப்படி பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம் பண்ணிட்டு போய் பேசாம இந்த ஜாதகத்தை வச்சுட்டு திண்டுக்கல் பூட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கம்முன்னு இருந்துடாதீங்க. எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு நான் வேற வழி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். பரிகாரம் மட்டும் பண்ணிட்டாலும் மட்டும் திருமணம் நடந்துராது. மகாபாரத்திலையும் ராமாயணத்திலையும் என்ன கடுமையான தவம் இருந்தாங்களோ அந்த மாதிரி தவத்தின் மூலியமாக சில பிரார்த்தனை மூலியமாக சில மாற்றங்கள் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியா கொண்டுகிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அப்ப ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம ஜோதிடர் வரும்போது நான் போன தடவையும் சொல்லும் போது இதுதான் சொன்னேன். நாம லக்னங்கள் மிக மிக ஒரு ஜாதகம் வரும்போது லக்னம் சரியா இருக்குதான்னு பாருங்க. இப்ப 1/2 நிமிஷம் வித்தியாசம் மாறுங்களா சார்? மாறுங்களா மாறாதுங்களா? இல்ல அது 59 50 இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? அல்லது 9 59 ஒரு 21 செகண்ட் எடுத்துக்கலாங்களா? 1/2 நிமிஷம் கூட இது இல்லை இல்லைங்களா? அப்ப அதை எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி சில ஒரு ஜாதகம் வரும்போது சில தவறுகள் எல்லாம் வரும். சரி, இந்த சில தவறுகள் வர்றது இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்காததுக்கு ஒரு காரணம். நான் இதுல சில பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். அண்ணன் ஈஸ்வரன் நான் வரேன்னு சொன்னாரு, அதுக்காகவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை நான் போடுறேன். ஏன் நடக்கல அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கம். துலா லக்னமா இருந்தா 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி நீசமாயிட்டாரு. அப்ப 4ஆம் இடம்னா சொந்த வீடு கெட்டு போச்சுங்களா? பூர்வ புண்ணியஸ்தானங்கிற 5ல குரு கேது 5 கூடையும் சனியும் கெட்டு போயிட்டாரா? புரியுதுங்களா? அப்ப மண் மனைக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாயும் நீச்சமாய் போயிட்டாரா? அப்ப இவங்க சொந்த வீட்டுல பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல இருந்தா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? ஆகுங்களா? கண்டிப்பா ஆகாது. அப்ப எங்க இருக்கிறீங்க? இங்க இந்த ஜாதப்படி நீங்க பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ண முடியாது. 4ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் இடம் 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5 கூடையும் கெட்டு போயிட்டாரு, மண் மனைக்காரகன் பூமிக்காரகன் கெட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம வாஸ்து ஐயா ஈஸ்வரன் நிறைய வாஸ்து பார்க்கறதுனால இந்த வாஸ்து படி அந்த வீடு சரியில்லாத பட்சத்துல சில திருமணங்கள் தடைபடும். அப்ப இந்த ஒரே ஒரு காரணம், மெயின் காரணம், நான் அவங்கள கேட்டேன். நாங்க சொந்த வீட்டில் இருக்கிறோம், பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல தான் குடியிருக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடு கிழக்கு திசையில வடக்கு திசையில செவரு விரிசலோடி இருக்குது, வேலை குறையா இருக்குது, அளவு கம்மியா இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அப்பவே சொல்லிட்டாரு, ஆமாங்க எங்களுக்கு அங்க அந்த செவரு விரிசலும் அங்க கொஞ்சம் தேவையில்லாத வேலை, ஈசானியத்துல நாங்க பாத்ரூம் ஏதோ பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நடக்குங்களா சார்? அப்ப என்ன, ஜாதகம் என்பது கிரகங்கள் என்பது ஒரு வகையில இருந்தாலும் கூட அவங்க குடியிருக்கிற இடம், சார் வணக்கம், குடியிருக்கிற இடம்
துலா லக்னமாக இருந்து 4 குடையும் சனியும் கெட்டு போயிட்டாரு, 5 குடையும் சனியும் நேசமாயிட்டாரு. அந்த மனைக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாயும் நேசமானதுனால அவங்க குடியிருக்கிற இடம் சரியில்லை, வீடு சரியில்லை, பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல குடியிருக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு பேர்ல கரையம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? நம்ம ஜோசியர் தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இதுக்கு மாற்று பண்ணீங்கன்னா நடக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு பேர்லயே கரையம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வீட்டை. சார் நடக்குங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்க. சொல்லுங்க. இது 4ஆம் இடம் 5ஆம் இடம் செவ்வாய் கெட்டு போச்சு. ஜாதகத்தை எங்கள் மேலே கொடுத்து கேட்டார். நான் அப்போயே சொல்லிட்டேன், இதுக்கு திருமணம் லேட்டு, திருமண வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்னுடைய பாணியில் ஏற்கனவே சொன்ன பாணி தான். இந்த செவ்வாய் புதன் சாரத்தில் நின்ற ஸ்தானாதிபதி கேதுவை கூடுவது தப்பு. யார்? லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றதை கூட சொல்ல, அந்த சாரத்தை மட்டும் எடுத்துகிட்டு 6 குடைய நமாஸ் போயிருக்கு. அந்த 6 குடையவனை கூடுது, அவன் கேதுவை கூடி இருக்கிறான். திருமண தடை. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்ன அப்படின்னாக்கா, இந்த சுக்கரன் அடுத்தது காரகாதிபதி இருக்கும் இல்லையா, இந்த காரகாதிபதி நின்ற சாராதிபதி சூரியன் புதனை ஆட்சி பெற்ற புதனை கூடுகிறான், கல்யாணம் ஆகாதுன்னு ஓகேன்ட்டார். இப்போ இவர் சொல்கிற பாயிண்ட்டு சூப்பர் பாயிண்ட்டு. எப்படி? நான் இப்போ சனி எங்கே இருக்கார் போடுங்க, நவாம்ஸில் போட்டிங்கன்னா நான் வீடு பற்றி பார்க்கல, கல்யாணத்தை பற்றி கேட்டால் சொல்லிட்டேன். சனி அங்கேருந்து சுத்தம் சோழி சுத்தம் தானே. இப்போ தானே சொன்னோம் 4 குடையவன் கேது சாரத்தில் போகக்கூடாது. பேசணும் இல்லையா? 4 குடையவன் கேது சாரத்தில் போனாக்க வீடு அமையாது. இப்போ அதுக்கப்புறம் செவ்வாய் 4ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அவர் 4ஆம் இடத்தை பார்த்தாலும் அவர் புதன் சாரத்தில் போகிறாரு. அப்போ பெண்மனை அமையும். அந்த நின்ற செவ்வாய் குருவை கூடி அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இப்போ தானே பேசுகிறோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? அதெல்லாம் இப்போ ஒத்து வருது பாரு. அங்கே அம்சம் போடாமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த லக்கணம் மரியாதை. கிளார் அடிக்குதா? போட்டாச்சு இல்லையா? போடுங்க. கடகலக்கணம். இது வேற ஜாதகம் ஐயா, இது வேற ஜாதகம், இது வேற ஜாதகம். பாருங்க, இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு ஜாதகம் போடுறேன். இது பொண்ணு ஜாதகம் தான், இது பொண்ணு ஜாதகம் தான். எவ்வளோ நேரம் வித்தியாசத்தில் மாறுதுன்னு பாருங்க. அதே இன்னொரு லக்கணம், ஒரே நிமிஷம் வித்தியாசத்தில். இப்போ 2 ஜாதகம் இதுலேயே வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்க கஸ்டமர் கொண்டுகிட்டு வர ஜாதகத்தை முதல்ல லக்கணம் கரெக்டாக இருக்கிறாங்களா, ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வித்தியாசம் கொடுத்து பார்க்குறாங்களா, இறக்கி போட்டு பார்க்கணும். லக்கணம் பொருந்துதா, அவங்க சொல்கிற பலன் நம்ம சொல்கிற பலன் ஒத்து வருதா இல்லையான்னு பார்த்தோம்னா தான் தெரியும். அவங்க கொடுத்த ஜாதகத்தை பார்த்தோம்னு வச்சுக்காங்க, கண்டிப்பாக ஏமாந்து போயிடும். ஏமாறதுக்கு நிறையா சான்ஸுகள் இருக்குது. போட்டு வச்சு பாருங்க, இந்த ஜாதகம் கொடுத்துருக்குறோம். 27/1/2004 27/1/2004 சாயங்காலம் 5:20 பொண்ணு ஈரோட்டில் பிறந்திருக்குதுன்னு கொடுத்துருக்குறோம். இதுக்கு பாருங்கள், லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம், ராசி என்பது பார்த்தீங்கன்னா மீன ராசி.
நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, துலாத்தில் கேது, தனுசில் புதன். இதன்படி பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரியன், லக்னத்துக்கு கும்பத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன், மீனத்தில் சந்திரன், 10ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, 12ல் சனி. சார் இதுக்கு எப்படி திருமணம் நடக்கும்? இது இள வயசு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா கருத்து. பட் இதில் இள வயசு திருமணம் நடக்குங்களா? லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருக்கிறாரு? நமக்கு திரிகோணங்கிற 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ல் சூரியன் இருக்கிறாரு. 7 குடையவன் சனி போய் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் போயிட்டார். அப்போ இந்த பொண்ணுக்கு இள வயசில் திருமணம் நடக்காது அப்படிங்கிறதா கருத்து. ஆனால் இவங்க கொடுத்த ஜாதகம் இது சார், அவங்க கொடுத்த ஜாதகம் இது. ஆனால் இந்த புள்ள என்ன பண்ணிச்சு? நம்ம கருத்துப்படி 5 மணி 20 நிமிஷம், புரியுங்களா? 5 மணி 20 நிமிஷம் இவங்க கொடுத்த நேரப்படி. ஆனால் நம்ம போட்டது 5:19. 5:19னா எங்க வருதுங்க? ஒரே நிமிஷம் வித்தியாசம். இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ மிதுன லக்னம் போட்ட என்ன? லக்னத்தில் சனியா? இங்க போட்டோம்னா நமக்கு என்ன? கடக லக்னமா வந்தது. லக்னாதிபதி சந்திரன் நல்லா இருக்கிறாரு. தனஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சூரிய படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. திருமணம் மட்டும் தடையா வரும், சுலோவா இருக்குதுன்னு ஒரு பலன் கொண்டு போக போறோம். 7ல் சூரிய உட்கார்ந்துருந்தாவே தடை, பிரேக்கு, மந்தம். இதுக்கு பரிகாரம் பண்ணோம், கோயில் குளத்துக்கு போகணும், அங்கே இங்கே நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதே மிதுன லக்னம் 1 நிமிஷம் வித்தியாசத்தில் என்ன பண்ணுது? லக்னம் மிதுன லக்னம் கொடுத்துருக்குறேன். இந்த மிதுன லக்னம் போட்டால் நமக்கு என்ன வருது? லக்னாதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னாதிபதி புதன் 7ல் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ல் குரு உட்காந்துக்கிட்டாரு. நான் எப்பவுமே 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். கூடிய விரைவில் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்தால் 8 மணி 2ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டுட்டு போவோம். 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இடம் மாற்றமும், வீடு மாற்றமும், தொழில் மாற்றமும், வெளியூர் பிரயாணத்துக்கு போகும். அப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துக்கிட்டாங்க. 5ல் கேது உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ இதன்படி பார்த்தா 7ல் புதன், இரட்டை தன்மையான புதன் 7ல் உட்காந்துக்கிட்டாரு. 8ல் சூரியன் இருக்கிறார். 3 குடையும் 8க்கு போயிட்டார். 9ஆம் இடத்துல சுக்கிரன். நான் இன்னொன்று சொல்லுவேன், மகரங்கும்பத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது சொல்லுவேன் ராசிலேயே. பட் அம்சத்துக்கு போகலை, ராசிலேயே பலன் கொடுத்துட்றேன். அப்போ கும்பத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துக்கிட்டார். சனிமனையில் போய் சுக்கிரன் உட்காந்துக்கிட்டார். ஐயா சொன்னார், என்ன சொன்னார்னா, காற்று ராசியில், அதாவது அலி ராசியில் போய் கிரகங்கள் உட்கார்ந்துருந்தா அலித்தன்மையை வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து கொடுத்தாரு. இதுவே மகரங்கும்பத்தில் சுக்கிரன் இருந்தாவே, அந்த சனிமனையில் கலஸ்தர காரகன் சுக்கிரன் இருந்தாவே அதனுடைய தன்மை வேற மாதிரியா போகுங்கிற ஒரு கருத்து இருக்குது. நான் நிறையா நூலில் படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறையா ஒத்து வந்திருக்குது. நிறையா ஜாதகங்கள் அந்த மாதிரி ஒத்து இருந்திருக்குது. அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 10ல் சந்திரன், 11ஆம் இடத்துல ராகு, செவ்வாய். இப்போ இந்த கிரகங்களுக்கு இது எப்படி திருமணம் பண்ணும்? நாம் கடக லக்னம் போட்டோம்னா இதுக்கு திருமணம் எப்படி அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்தா தடை வருது, பிரேக் வருதுன்னு சொன்னோம். பட் இதன்படி என்ன சொன்னோம்? இதுக்கு காதல் திருமணம் வரும், கலப்பு திருமணம் வரும் அப்படின்னு ஈஸியாக பலன் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. இந்த பொண்ணுக்கு நான் சொன்ன மாதிரி தான் திருமணமே நடந்ததுங்க. காதல் திருமணம் தான் வந்தது. ஆனால் அதுக்கு என்ன, கடக லக்னமாக இருந்தால் திருமணம் லேட்டாகும், சில பரிகாரங்கள் போக்குவரத்து பண்ணணும் அப்படிங்கிற கருத்து. இல்லை ஐயா, இந்த பொண்ணுக்கு திருமணம் இள வயசில் தான் விருப்பப்படி திருமணம் வரும். ஏன்? லக்னத்தில் சனி, ஒரு கீழ்நிலை, அடிநிலை, தடை, கெட்ட எண்ணம், காற்று ராசியில் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி வரும் அப்படிங்கிற ஒரு கொடுத்த லக்னத்தில் சனி இருக்கிறதுனால அந்த லக்னாதிபதி புதன் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டார். அந்த 7ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டார். மிதுன லக்னத்துக்கு பாவியாகிய குரு தான் பார்த்துருக்கிறாரா தவிர
யோகமான கிரகம் குரு இல்லை. அப்போ குரு கெட்ட இதுக்கு கொண்டு போய் விட்டுருச்சுங்க. புரியுதுங்களா? கெட்ட வார்த்தைக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகரத்தில் சுக்கிரன். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது ஒரு திருமணம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு கல்யாணம் எப்படி நெட்டெடுப்பில் இப்போ ஐயா போட்ட ஜாதகத்தில் கூட முதல்ல பார்த்தேன். ஈஸியாக எனக்கு பார்க்கவே அங்கேயே சொல்லிடுச்சு. ராசியில் பார்த்தாவே நான் சொல்லக்கூடிய இது இந்த ஒரு 2-3 ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்த ஒரு ஜாதகம் மீனத்தில் போட்டிருந்தாரு. சனி சந்திரன் போட்ட ஜாதகம் பார்த்துருந்தாரு. நான் வந்து நம்ம ஐயா பாலகிருஷ்ணன் சொன்ன இந்த இதுக்குன்னா நான் எப்படி பதில் சொல்லுவேன், இந்த ஜாதகம்னா எப்படி பதில் சொல்லுவேன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேங்க. நான் சொல்லுவேன், அப்படியே சொல்லுவேன், நெட்டெடுப்பு ஜோசியத்திலேயே போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த சுக்கிரன்ல இருந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு அதாவது ஐயா சொன்ன மாதிரி 3, 7, 11ஆம் இடம் 1, 5, 9 3, 7, 11ஆம் இடம் கலஸ்தரா காரகன் சுக்கிரனுக்கு, செவ்வாய்க்கு, ராகு சந்திரனுக்கு எந்த கிரகமாவது அந்த நம்ம 12 ராசிக்குள்ள 1, 5, 9, 3, 7, 11ஆம் இடம் தொடர்பு வந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகம் காதல் திருமணமோ கலப்பு திருமணமோ 2 தாரமோ நடக்கும். நம்ம கட்பாட்டுக்கு வராது. மேட்டூர் டேம் மாதிரி டேமே அடிச்சாலும் அது நிற்காது. அதே ஒரு ஃபார்மல் தான். 1, 5, 9 3, 7, 11. அப்போ நமக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், அங்கிருந்து பார்த்தா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. அப்போ செவ்வாய் சுக்கிரன் ராகு ஒரு இணைவுகள் வந்துருச்சு. இந்த குரு பார்த்தாலும் கூட இது தடுக்காது. இது நிறைய ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் குரு பார்த்துருக்குது, ஆனால் அது தடுக்கலை, தடுத்த மாதிரி சொல்லலை. ஏன்னா ஜாதக அனுபவம் நமக்கு வந்து வர்ற கஸ்டமர்கிட்ட ஜாதகம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதா கருத்து. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகம் எடுத்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுள்ள தான் போகும். பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு நான் என்ன காதல் திருமணம் வருமா கலப்பு திருமணம் வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொண்டுட்டு போகுது. பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் பார்த்துட்டாரு. இதுக்கும் தேவையில்லாத குழப்பம் வரும். லக்னத்துல சந்திரன் 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், இந்த செவ்வாய் 4ஆம் பாரியை சந்திரனை பார்த்துட்டாரு. அப்ப நாம என்ன கொடுத்தோங்க, ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் ராகு செவ்வாய் சந்திரன் இவங்க தொடர்பு வந்தாவ திருமணத்துல தேவையில்லாத குழப்பம் பிரச்சனை சிக்கல் கெட்ட பேரு வரும். புரியுங்களா? இந்த ஜாதகத்துக்கு இந்த கனெக்ஷன் வந்துருச்சு. இந்த ஜாதகத்துக்கும் உங்களுக்கு சுக்கிரனுக்கு இந்த ஜாதகம் செவ்வாய் ராகு கனெக்ஷன் வந்துருச்சு. அப்போ இது காதல் பண்ணிடுச்சு, நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுச்சு. ஆனால் அந்த லக்கணம் மாற்றாத இருந்தால் திருமணம் நடக்காது, லேட்டாக போகும், முரண்பாடு போகும், முன்ன பண்ண போகும் அப்படின்னு தான் நாம் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நெட்டெடுப்பு ஜோசியத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஈஸியாக கொண்டுகிட்டு போயிடணும். ஆனால் ஈஸியாக கொண்டுகிட்டு போனாலும் புரியுதுங்களா, சில ஜாதகத்துக்கு இடம் சரியில்லாதனாலையும் வீடு சரியில்லாதனாலையும் நிறையா ஜாதகத்துக்கு திருமண தடையை கொண்டுகிட்டு போகுது. இது நம்ம அனுபவத்துக்கு பார்த்தாச்சு. ஏன்னா இடம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை. நம்ம வந்து ஒரு நல்ல பொருளில் போய் நல்ல இடத்துல இருந்தால் தான் அதுக்கு நம்ம நல்ல பலனை கொடுக்குது. நல்ல பொருளை நம்ம பையில் வச்சிருந்தா தான் நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்றது மாதிரி நாம நல்ல இடத்துல இருந்தால் சில காரியம் நல்லதாக நடக்குது. நல்ல இடத்துல இல்லாத அங்கே வாஸ்து குற்றமாவோ இடஞ்சரி இல்லாதையோ இருந்தோம்னா ஜாதகம் எவ்வளவு யோகமாக இருந்தாலும் அவங்கள தடம் புரண்டு வச்சிருது. அப்போ இதுக்கு வந்து வாஸ்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த மூளைக்கு எந்தெந்த கிரகம், இது பையனை குறிக்குதா, மூத்த மகனை குறிக்குதா, இளைய மகனை குறிக்குதா, மனைவியை குறிக்குதா, அப்பாவை குறிக்குதான்னு அது அவங்க சொல்லுவாங்க. நம்ம படித்தோம், இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து போக வேண்டியதில்லை, நமக்கு ஜோசியமே போதும். அப்படித்தானுங்க ஐயா? இந்த இடத்துல இந்த கிரகம் இந்த மூளை கெட்டு போச்சுன்னா மூத்த மகனை கெடுக்கும், இளைய மகனை கெடுக்கும் அப்படின்னு ஒரு வாஸ்து பிரகாரம் இருக்கு. அப்ப என்ன, சில இடம் கெட்டு போச்சுன்னா யாரை கெடுக்குது,
இன்றைக்கி ஒரு ஜாதகம் வந்தது. இன்றைக்கி கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க குடியிருக்கிற வீடு சரியில்லை, அந்த ஜாதகப்படியே அவருக்கு அப்படி தான் இருக்குது. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ல் ராகு உட்காந்துக்கிட்டாரு. பட் அவருடைய மனைவி இல்லை, கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 54 வயசு ஆகி போச்சு. அந்த பையனும் அதுலேயே தான் இருக்கான். அப்போ இன்னும் கெடுக்கிறான், நீ முதல்ல வீட்டை மாற்று, இல்லைன்னா பையனை ஹாஸ்டலில் சேர்த்து, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ என்னாச்சு, கிரகங்கள் ஜாதகப்படி ஒரு வகையில் நல்லா இருந்தாலும் இடம் சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நிறையா பாதிப்பு, சிரமங்கள், சிக்கல்கள், தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் கொடுக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகம் வரும்போது நாம் ஒவ்வொரு ஜோசியரும் முதல்ல அந்த ஜாதகம் சரியாக இருக்குதா, எழுதினவங்க கரெக்டாக எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நெட் ஆபீஸ் வச்சிருக்கிறவங்க எந்த டைம் கொடுத்தாலும் அந்த டைமுக்கு அவங்க ஜாதகத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. அது சில மாறுபட்ட கருத்துக்கு வருது. ஆகிய ஜோசியர்கிட்ட நாம் போய் அது போடும்போது தான் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பண்ண வருதா என்ன பண்ணுதுன்னு சொல்லி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து அதுக்குண்டான தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நெட் ஆஃபீஸுக்கு போய் அது 1 பேஜ் போடும்போதோ அல்லது ஜாதகம் போடும்போதோ எந்த டைம் கொடுத்தாலும் அது போடும்போது சில மாறுதல்களாக தான் வருது. 100கணக்கான ஜாதகம் இந்த மாதிரி ஒரு 10 ஜாதகம் மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தில், அரை நிமிஷத்தில், 2 நிமிஷத்தில் வித்தியாசங்கள்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன காரியத்துக்காக வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாலுமே அந்த ஜாதகம் நமக்கு சொல்லி கொடுத்துருது. இப்படி தான் இருக்குது, தவறாக இருக்குது, இது சரி பண்ணிக்காப்பா. இப்போ என்ன கொடுத்துருக்குறோம், ஒரு ஜாதகம் அரை நிமிஷத்தில் பார்த்துருக்குறோம், ஒரு ஜாதகம் 1 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க ஜாஸ்தியாக கொடுத்து லக்கணம் வேற மாற்றி போட்ட மாதிரி தான் நமக்கு பலன் சொல்லுதே தவிர அவங்க கொடுத்த ஜாதகப்படி பலன் பேசலை. அப்போ நம்ம ஜோசியர் வர்ற கஸ்டமருக்கு ஜாதகத்தை தெளிவு பண்ணி அவங்க எழுதுனது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம பலன் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சில தடைகள், பாதிப்புகள், சிரமங்கள் நாம் சொல்கிறது பொய்யா தான் போயிட்டுருக்கோம். அப்போ 27 வருஷம் 28 வருஷம் நாம் அந்த கிரகம் இருக்குது இந்த கிரகத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் நாம் அந்த 1 நிமிஷத்தை மாற்றி போடும்போது அவங்க யோசனை பண்ணுறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், இது நீங்கள் ரெகுலராக எந்த ஜோசிகார்கிட்ட பார்க்குறீங்களோ அவங்ககிட்டயே போய் கொடுத்து கேளுங்க. அப்போ அவங்க சரின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க இல்லைங்களா. புதுசாக நாம் ஒருத்தர் சொல்கிறத விட அவங்க ரெகுலராக பார்க்குற ஜோசிகார் அவங்க திருப்தி படுத்தி விடணும், சரியாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம ஜோசியர் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சுக்கலாம். அப்போ இந்த ஜாதகம், இந்த 2 ஜாதகம் உங்களுக்கு ஒரே ஜாதகத்தையே 2 முறையாக 2 லக்கணம் 1 நிமிஷம் அரை நிமிஷம் வித்தியாசத்தில் மாற்றி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதும். பட் கல்யாணத்துக்கு மட்டும் பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை பார்த்து தான் போடணும். நான் இன்னும் 2 ஜாதகம் வச்சுருக்கிறேன். ஒரு அண்ணன் தம்பியை காதல் திருமணம் பண்ணுவாங்களா கலப்பு திருமணம் பண்ணுவாங்களான்னு அது வச்சுருக்கேன். 2 பேரும் எப்படி திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்ணன் காலையிலேருந்து இப்போ ஒரு 4-5 ஜாதகம் எக்ஸ்டெண்ட் பண்ணார். நான் அதுலேயே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த லக்னம் திருத்தத்தை கொண்டு சொன்னேன். ஏன்னா காலையிலேருந்து ஒரு 4-5 ஜாதகம் போட்டு பார்த்தாச்சு. இந்த லக்ன திருத்தம் ஜோசியருக்கு தெளிவாக இருக்கும். வர்ற பார்க்கக்கூடிய கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி அவங்களும் பார்த்து இந்த லக்னம் கரெக்டாக இருக்குதா, ஏன் நடக்கலை, நமக்கு ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய பலன் ஏன் நடக்கலை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முழுசாக உள்ளே போனால் தான் அது தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி பார்த்துக்காங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆகிய இது வரைக்கும் எனக்கு இந்த மாலை நேரத்தில் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவில் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 60வது கருத்தரங்க கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மணிகண்டராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட வித்வான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதாவது உலக மக்கள் அனைவருக்கும்
அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இதை உலக அனைத்துக்கும் ஒளிபரப்பக்கூடிய முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் கதிர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக ஜாத ஆய்வை வழங்கிய நமது ஐயா அவர்களுக்கு பாராட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.